ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பர்ஃபெக்ட் இன்க்ரீடியன்ட்ஸ். நம்ம இந்த சேனலில் பார்க்க போகிறது மீனுக்கு எப்படி மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறது. அதுவும் 2 விதமாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கடைசியாக ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் பீச் சைடு இல்லை, பட் இவங்க காசிமேட்லேருந்து வாங்கிட்டு வந்து வீடு வீடாக சேல் பண்ணுவாங்க. இவங்க பேர் முனியம்மா. இவங்க கிட்ட தான் இன்றைக்கி நாங்கள் ஃபிஷ் வாங்கினோம். இது வந்து வஞ்சர மீன். அடுத்து காரப்பொடி அண்ட் இறால் வாங்கினோம். ஃபுல் பீஸாக ஹாஃபாக வந்து ஸ்லைஸ் பண்ணிட்டோம். சரி வாங்க மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது பார்க்கலாம். ஃபிஷ் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சால்ட்டை வந்து ஃபஸ்ட் இந்த மாதிரி பெரட்டி எடுத்துகிட்டு ஃபிஷ்ஷில் வந்து லைட்டாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள் சால்ட் கரெக்டாக இருக்கிறேன்னு. உப்பு போட்டு எப்படி நம்ம பெரட்டணுமோ அதே மாதிரி இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். அதையும் இதே மாதிரி பெரட்டிக்கோங்க. சக்தி ஃபிஷ் ஃப்ரை மசாலா யூஸ் பண்ணுறேன். ஆச்சி இருந்தால் அதுவும் போடலாம், இல்லைனா தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நீங்கள் சக்தி அண்ட் ஆச்சி ஃபிஷ் ஃப்ரை மசாலாவில் வந்து கொஞ்சம் புளிப்பு தன்மை இருக்கும். ஸோ ஃப்ரையிங் ஐட்டம்ஸ்க்கெலாம் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். நல்லா பெரட்டி ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வந்து ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒன் சைட் ஃப்ரை ஆனதும் அனதர் சைட் டர்ன் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஒரு பிஸி ஷெட்யூல் டைமில் வந்து ஈஸியாக ரெடிமேடாக இருக்க மசாலாலாம் வந்து ஆட் பண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக இதை வந்து ஃப்ரை பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஒரு பீஸ் வந்து எங்கள் வீட்டு ஒரு குட்டி பொண்ணு இருக்கா, அவளுக்காக காரம் இல்லாமல் அவளுக்கு ஃப்ரை பண்ணிட்டோம். இது ஃபஸ்ட் மெத்தட், ரொம்ப ஈஸியான மெத்தட் கூட. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வந்து கிரைண்ட் பண்ணி போடுறது. இந்த காரம் இல்லாத ஃபிஷ் மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு மிக்சரில் வந்து 1 ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். ஒரு 8 to 9 பூண்டு பல் போட்டிருக்கேன். பச்சை மிளகா 3 போட்டிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க கொஞ்சம். இது வந்து மிளகாப்பொடி, தனி மிளகா இல்லை சக்தி ஃபிஷ் ஃப்ரை இல்லைனா ஆச்சி ஃபிஷ் ஃப்ரை மசாலா போட்டுக்கலாம். நீங்கள் லைட்டாக வாட்டர் ஊற்றி நல்ல ஒரு பேஸ்டான அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த மசாலாவை வந்து ஃபிஷ்ஷில் நல்லா போட்டுக்கலாம். உங்களுக்கு கலர் வேணும்னா கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து கலர் பவுடர் போடலை, சிம்பிளி வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். அடுத்து வந்து காரம் இல்லாத எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். அதே மாதிரி சால்ட் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள் அப்புறம் மிளகாத்தூள், அவ்வளோதான். இதையும் வந்து இந்த மசாலா ப்ளஸ் அந்த மசாலா ஒரு 1/2 hour to 1 hour வந்து ஊற வச்சுட்டு ஃபஸ்ட்டு கடாயில் இல்லை தவாவில் வந்து ஆயில் ஊற்றி காரம் இல்லாத ஃபிஷ்ஷை வந்து நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து காரம் உள்ள ஃபிஷ்ஷை வந்து நான் ஃப்ரை பண்ணுறேன். இந்த செகண்ட் மெத்தட் வந்து ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸ், ஆந்திரா ஃபிஷ் ஃப்ரைன்னு சொல்லலாம் இது. ஓகே, மேலும் அதிகமான வீடியோஸ் அண்ட் ரெசிபிஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்ன ரெசிபி வேணும்னு சொல்லிட்டு நியூவாக ட்ரை பண்ணலான்னு கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பர்ஃபெக்ட் இன்க்ரீடியன்ட்ஸ்.